பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு 2 வீடியோ தான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு போட வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் காமன் சென்ஸும் இல்லாமல், மனிதாபிமானமும் இல்லாமல், கேவலமான சட்டங்களை போதனையாக 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை எடுத்து வச்சு இந்த உலகத்தில் புகுத்தி அதை ஜனங்களுக்கு கொடுக்குற அந்த காரியங்களையெல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் சீரியஸாக பேச வேண்டியதான், ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஈரானில் இந்த கொமேனிங்கிறவன் எப்படிப்பட்ட பச்சை குழந்தைங்ககிட்ட எப்படி கீழ்த்தரமான கேவலமான அந்த குழந்தைகளை குறித்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே வரிசையில் இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பெண்ணு, தன்னுடைய ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு தன்னுடைய நிலைமையை சொல்லுது, இவங்களை எச்சரிக்குது. என்ன நிலைமையில் சொல்லுது, எப்படி சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் முதலாவது இந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசை கடினப்படுத்திக்கங்க. அதே போல் ஈரானுடைய கேவலம் தான், வேற என்ன, அங்கே எல்லாருமே துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், ஆற்றுல தண்ணி வரல அப்படின்னு. கடைசியில் தான் எல்லாம் பார்த்துருக்குறாங்க, எல்லாம் மனிதாபிமானமே ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த அளவுக்காயா மனிதாபிமானமாக வாழ்கிறது ஒரு நாட்டில்? அளவுக்கு மிஞ்சினா அமுதாவும் நஞ்சு, குமுதாவும் நஞ்சு. அதனால தயவு செஞ்சு ஒரு அளவு மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒரு அளவோடு வச்சுக்கிறங்க. மற்ற நாட்டில எல்லாம் இப்படியா மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்க? நீங்கள் என்னையா ஆறெல்லாம் மனிதாபிமானமாக ஓடுது, அப்புறம் எப்படியா தண்ணி வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை மண்டை ஃபுல்லாக வச்சு ஒரு நாட்டையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இது போதாதுன்னு அங்கேருந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் அந்த பொண்ணு சொல்லுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனோட்டா டிவி அப்படிங்கிற ஒரு டிவி இப்போ இது லண்டனில் இருக்குது. இது விசேஷமாக பெர்சிய மக்களுக்காகவே, இவங்கெல்லாம் பெர்சிய தேசத்தை சேர்ந்தவங்க. விசேஷமாக இந்த டிவியில் உலகம் முழுவதும் இருந்து ஜனங்கள்லாம் பேசுவாங்க, தங்களுடைய நிலைமையை குறித்து சொல்லுவாங்க. இது பெர்சிய மக்கள் லைவ்லேயே பேசுவாங்க. அப்புறம் அவங்கள காப்பாற்றுற விதமாகவோ இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிற விதமாகவோ ஆக்ஷனில் இறங்குவாங்க இவங்க. அப்பேற்பட்ட ஒரு டிவி சேனல்காரங்க. இப்போ இந்த சேனலுக்கு ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி பேசுது. இதை ரொம்ப வேதனையான இந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப வேதனையான இதயத்தோடு இந்த அம்மா பார்க்குது, கேட்குது. அதை நம்மளும் கேட்போம், மனசை கடினப்படுத்திட்டு கொஞ்சம் கேளுங்க. سلام، صدای من میشنوید؟ بله خانم، رسا در خدمتیم. خوش آمدید. من از داخل نظام تماس میگیرم. بله. پدر من جزو یکی از عوامل نیروی سرکوبگره. میتونم بگم شما آقای رادان رو میشناسین؟ بله، با شوربختی نام منحوسش رو میشناسیم و قیافه چرکش رو دیدیم. அதான் இந்த பேசுகிற பொண்ணுடைய அப்போ ஒரு பெரிய கமாண்டரான் எங்கள் ஈரானில். அவன் ரடான் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாரான். ரடானை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு முதலாவது அந்த பொண்ணு கேட்குது. தன்னுடைய பேரை சொல்லுது, ஃபாத்திமா அப்படின்னு. ஃபாத்திமா போல இருக்குது, நம்ம ஃபாத்திமான்னு சொல்லுவோம், அவங்க ஃபாத்திமா அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. சரி, அப்படி இருக்கும் பொழுது ரடானை பற்றி தெரியுமான்னு கேட்டதுமே, அந்த கேவலமான பிறவியை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஓரளவு அப்படிங்கிறாப்புல. அப்போ அவன் பெரிய கமாண்டரு, பெரிய ஆளாக தான் இருந்திருக்கிறான். அப்போ நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. بله، من خیلی ترس و استرس دارم. میتونم بگم هم سطح جنایتکار رادان هست پدر من. அவங்க அப்பனையே அவன் ஒரு கிரிமினலு, நான் ரொம்ப மன அழுத்தத்துலேயும் ரொம்ப வேதனையிலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. من فقط میخوام یه چیزی رو بگم. جان. به مردم ایران، به این سرکوبگرا حواستون باشه. این فرمانده هاتون ساک و چمدوناشون رو بستن. برای من که دخترش هستم، برای مادرم، برای تمام اعضای خانوادمون پاسپورت های جعلی درست کردن با اسم مشخصات جعلی که ما رو فراری بدن به خارج. پدر من چمدون دلار تو خونه قایم کرده. அப்போ அதாவது அங்கே உள்ள பெரிய பெரிய கமாண்டர்கள், ஆஃபீஸர்கள் எல்லாமே ஃபேக் பாஸ்போர்ட்டு அவங்க குடும்பத்துக்குன்னு தயாரிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வெளியில் போகும்பொழுது இவன் இந்த கமாண்டராக இருந்தால், அந்த ஆஃபீஸில் இருந்தான்னு சொன்னால் அந்த நாட்டில் பெரிய பிரச்சனை. அதனால ஃபேக் பாஸ்போர்ட்டும் உண்டாக்கி நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், என் பேர் இது, இந்த நாங்கள் ஈரான்லேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேக் பாஸ்போர்ட் தயாரித்து லண்டனுக்கு போகிறது, ஐரோப்பியாவுக்கு போகிறது. அங்கே போகிறது மட்டும் இல்லை, இவங்க போகிறது மட்டும் இல்லை, நிறைய பயங்கரவாதிகளையும் ஃபேக் பாஸ்போர்ட்டில் அனுப்பி வச்சுருக்குறாங்க. போங்கடா, போய் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது அந்த லண்டனிஸ்தானை மாற்றிருங்க, அதுக்கடுத்து ஐரோப்பியாஸ்தானை மாற்றிருங்க. ஏன்னு கேட்டால் பயங்கரவாதிகளை தான் இவங்க ஃபேக் பாஸ்போர்ட்டில் அனுப்பியிருக்காங்க.
ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து எல்லாமே பஞ்சம் முளைக்கிறதுக்காக நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் பாஸ்போர்ட் வழியாக போயிருக்கிறாங்க. அங்கே பாஸ்போர்ட் வழியாக போனவங்க பார்த்தா எல்லாருமே ஃபேக் பாஸ்போர்ட்டு. இந்த அம்மாவே சொல்லுது, எல்லாருமே ஃபேக் பாஸ்போர்ட்டு நாங்கள்லாம் வச்சுருக்குறோம், எல்லா ஆஃபீஸர்களும் வச்சுருக்குறாங்க, நாங்கள் வந்து நாடு விட்டு நாடு போயிடுவோம். அதனால தயவு செஞ்சு இந்த பிரிட்டனுக்கு வந்தால், இங்கிலாந்துக்கு வந்தால், ஈரான்லேருந்து வருகிற யாரையுமே நம்பாதீங்க. அவங்களுடைய பேகு சூட்கேஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள், அவங்க ஒரிஜினல் பேரெல்லாம் வேறு. அப்போ இவங்க எல்லாம் அங்கே போய் இமாம்களாம் முல்லாக்களாம் ஷேக்குகளாம் எல்லாம் மாறி, இங்கே வேறு யாரும் இல்லை, இங்கே வந்து புண்ணியவான்கள் பயங்கரவாத புண்ணியவான்கள் தான் அங்கே போய் அவங்க இமாம்களாம் ஷேக்குகளாக மாறி மதவெறிய அந்த மக்களுக்குள்ள அப்பாவியான இஸ்லாமியர்களுள்ள திணிச்சிடுறது. இதுக்கு வந்து ஓரிரை கொள்கை அப்படிங்கிற அந்த கொள்கையை சித்தாந்தமாக மாற்றி அப்புறம் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை ரொம்ப நல்லது மாதிரி சரியானது மாதிரி காமிச்சு அப்புறம் கடைசியில் உங்களுக்கு 72 கன்னிகைகள் அதோட க்ளோஸு, அதான் கிளைமேக்ஸு, அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே அந்த அப்போ இஸ்லாமியர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே கேட்பாங்க. அப்போ அவங்களும் நினைப்பாங்களே, என்ன இந்த இமாம் என்ன நரகத்துக்காக போக போகிறாரு, இவர் சொல்கிறத கேட்டால் நம்மளும் அவரோட சூனபதிக்கு போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறத பச்சை பொய்களை அப்படியே கேட்பாங்க. இப்படித்தான் மேலை நாடுகளில் இந்த புண்ணியவான்கள் போய் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது இந்த விஷயத்தையெல்லாம். مدام با تلفنش منو بگین بیام دادگاه لاهه، من یه آدم زندم، شاهدم که چه جنایتایی فقط پدر خود من کرد. அப்போ இந்த பொண்ணு தான் சாட்சி. இந்த ஆள் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான். இவன் மட்டும் இல்லையா, அங்கே உள்ள கமாண்டர்கள் ஆஃபீஸர்கள்லாம் அந்த மாதிரியான புத்தி உடையவங்களாம். என்ன செஞ்சான்னு மட்டும் கேளுங்க. فاطمه جان الان دستور میده بکشین، من کجا بیام؟ من عکس دارم، فیلم دارم، مدارک دارم، ما اینا نیستیم. من سر جنبش محضا رفتم، منو گرفتن با 3 تا از دوستان، ولی منو شناختن، پدرم اومد منو آزاد کرد تو همون خونه با تو. இவங்க அப்போ ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்கானா, வா வெளிநாடு போயிடுவோம் அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆர்டர் கொடுத்துட்டானா கொல்ல சொல்லி. யாரை? இந்த பெண்ணை கொல்ல சொல்லி. எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில் மாசாமினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அநியாயமாக கொண்டாங்க. அந்த பொண்ணுக்காக இந்த பெண்ணு போய் போராட்டம் பண்ணியிருக்கு. அப்போ போலீஸ்காரங்க பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டு இந்த பிள்ளைய சித்திரவதை பெண்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைகளையே இப்படி செய்கிறாங்க, உடம்பு அறுத்து அதில் உப்பு போட்டு அதில் சந்தோஷப்படுற கேவலமான ஜென்மங்கள் அவங்க. பெண்ணு கிடைச்சா என்ன செய்வாங்க? அப்போ போராட்டம் பண்ணுற பெண்கள்லாம் சாதாரணமான பெண்கள் தான், பெரிய பெரிய ஆட்களுடைய பெண்களாக இருக்காது அப்படிங்கிற விதத்தில் தைரியமாக நுழைஞ்சு அவங்கள கற்பழிச்சிடுறது. அப்படி இவளை கீழ்த்தரமாக நடத்தி கேவலமாக நடத்தும் பொழுது அந்த நேரத்தில் வேற வழி இல்லாமல் டக்குன்னு உங்கள் அப்பன் வேற சொல்ல, உடனே பயந்துக்கிட்டு உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே அவன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், இந்த பிள்ளையும் இவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கான். எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சு அடிச்சிருக்கான். சவுக்கால கட்டி வச்சு சவுக்கால அடிச்சுட்டு پدرت که من نرم، ولی دوستای من دوستامو ول نکردم، به اونا تجاوز شد. அவங்கள யாரை? இவளோட வந்தவங்களை, அந்த மாசாமினியினுடைய போராட்டத்தில் இவளோட ஈடுபட்ட அந்த 2-3 பெண்கள் இருப்பாங்க போல இருக்கு, இவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை இவங்க அப்பன் கற்பழிச்சிட்டு இந்த பெண்ணையும் கற்பழிச்சிருக்கிறான். அவங்கள போக விடலை, சவுக்கால் அடிச்சுட்டு அவங்க கண்ணு முன்னாடி இந்த இவளை கற்பழிச்சிட்டு அவங்களையும் கற்பழிச்சிருக்கிறான். அப்போ கேவலமான ஒரு பிரிவு சொல்லுது. கொஞ்சம் கூட வெக்கம் கெட்டவன் தன்னுடைய மகக்கிட்டையே, இவளுடைய ரத்தம் தானே, தன்னுடைய சொந்த மகக்கிட்டேயே இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை அருவருக்கிறேன் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பாவம் கதறுது. ஏன்னு கேட்டால் இவங்க அந்த சித்தாந்தத்தை உடையவங்க கொடூரமான தன்னுடைய பச்சை குழந்தைகளை கூட கல்ட்டு பயிலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற இவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும். வேறு எப்படி இருக்கும்? போராட்டத்துக்கு போனதுனால அந்த பிள்ளைகளை ஏற்கனவே ஜெயிலில் அவங்க அந்த பெண்ணுகளை கற்பழிச்சிருக்கிறாங்க. இவன் ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவன் அவங்க வீட்டில் கற்பழிச்சிருக்கிறான். இதை விட கேவலமாக அவள் கண்ணு முன்னாடி இந்த இவளோட சொந்த மகளையே கற்பழிச்சிருக்கிறான். அப்போ எப்பேற்பட்ட மனநிலை உள்ளவனா இவங்கள அந்த சித்தாந்தம் மாற்றி பிடிச்சி அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அந்த பொண்ணு லைனில் அவளுடைய ஃப்ரெண்டுகளை பேசிக்கிட்டே தான் இங்கே கால் பண்ணியிருக்கு. அதான் சொந்த குழந்தையவே
இவங்க கொள்றாங்க, சித்திரவதை பண்ணி கொள்றாங்க, கொலை பண்ணிட்டது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, என் பேச்சை கேட்கல அப்படின்னு எத்தனையோ இடங்கள்ல அப்படிலாம் நடந்திருக்கு. சொந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டிருக்காங்க. ஆனால் இவன் கற்பழித்து கொண்டிருக்கிறானே சொந்த மகளையே, இந்த ரடான் அப்படிங்கிற கமாண்டர். இப்போ கமாண்டரே அப்படி இருக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ளவங்களாம் எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. அதையும் செஞ்சுட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடியே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கற்பழிச்சிருக்கிறான். வீட்டுக்கு போக விடாமல் எத்தனை நாள் வச்சுருந்தான்னு தெரியல. அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த பொண்ணை கொல்ல பார்க்குறானா, ஆர்டர் கொடுத்துருக்குறானா, சோழி முடிச்சுருங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தை தன்னுடைய ரத்தத்தையே இவன் கற்பழித்தவன். அப்போ எப்பேற்பட்ட கேவலமான ஜனதையே, இவனை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த சித்தாந்தம் மட்டும் இவங்க மண்டைக்குள்ளே உடம்புக்குள்ளே எல்லாம் போயிருச்சு அப்படின்னா இவங்க மற்றவங்களை மட்டும் இல்லை, காப்பீர்களை மட்டும் இல்லை, நசராணிகளை மட்டும் இல்லை, யூதர்களை மட்டும் இல்லை, கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி இவங்களுக்கு விரோதமாக அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி, கேள்வி கேட்டாலும் சரி, போராட்டம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இதே கதி தான். அப்போ சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்பேற்பட்ட மதவெறியை உண்டாக்கிப்படும் இந்த சித்தாந்தம். சாதாரண சவுக்கு இல்லை, எலக்ட்ரிக் சவுக்கெல்லாம் எடுத்து சித்திரவதை பண்ணியிருக்காப்புல இந்த ஆள், சொந்த பிள்ளைகளையும் இவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளையும் சேர்த்து. கண்ணை எடுத்துகிட்டு போகிறது தெருவா, சொந்த நாட்டு மக்களையே கொள்வது, அதான் விஷயம். அடாடாடாடாடா, இந்த பொண்ணு கத்துது. அப்போ இந்த பொண்ணு கமாண்டருடைய பொண்ணு இப்படி நடக்குதுன்னு சொல்லுது. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ரொம்ப வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த 4 பேரும். میدونی اینا تقریبا تو میشه اولین کسایی که فرار میکنن همینان. شما کجا میخواین جواب بدی؟ با کی جواب میخواین بدی؟ نکنی نظریات கத்துது, சொந்த மக்களையே கொள்றாங்க அப்படின்னு. من تلفنم میذارم رو خط، هر اطلاعاتی که بخوای، هر دادگاهی بخوای، پیش هر رئیس جمهوری بخوام میگم اینا کیان، چه کارهای کثیفی که نکردن. அதான் முதல்ல கொள்றதையும் கற்பழிக்கிறையும் சொந்த வீட்டிலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பாருங்கள், இவ்வளோ பெரிய கமாண்டரு அந்த பொண்ணு மாசாமினுடைய போராட்டத்துக்கு போச்சு, அவளை கற்பழித்து கொண்டாப்புல, அப்போ நம்மளும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு இவனுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் நினைப்பாங்க. இல்லை, அப்போ ஒரு உதாரணமாக கமாண்டர் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி தான் கேவலமான காரியத்தை செஞ்சுருக்காப்புல. வீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்களா இந்த விஷயத்தை, கொடூரத்தை. சொந்த குழந்தைகளையே இதுதான் கேவலமான ஒரு விஷயம். சொந்த குழந்தைகளே கற்பழிக்கிற. இப்போ எப்படா தன்னுடைய சொந்த ரத்தத்தை நீ எப்படா கற்பழிக்கலாம்? நீ எப்படா, என்னடா மனுஷன் நீ? அப்படி என்னடா உங்கள் சித்தாந்தம்? அப்படி நீங்கள் மதவெறி பிடிச்சி உங்கள் கடவுளுக்காக நீங்கள் போராடி அப்படி உலகத்தையே அந்த மதத்துக்குள்ளே ஆக்கி உங்களுக்கு சுவனபதிக்கு போகும்போது 72 கன்னிகை வேணுமா? அதனால தான் இவங்க வாழ்க்கை முழுசும் 2 தான். ஒன்று கொலை வெறியோடையே வாழ்வாங்க, இன்னொன்று காம வெறியோடையே வாழ்வாங்க. 2 தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க, என்னையா எப்படியா தைரியமாக இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. என்னையா இதை சொல்கிறதுக்கு என்னையா தைரியம்? கேவலமான ஒரு விஷயத்தை இந்த ஜனங்களை பாதிக்கிற மனித குலத்துக்கு விரோதமான காரியங்களை, இந்த போதனைகளை சொல்ல வேண்டியது மற்றவங்களுக்கு இது ஒரு காமன் சென்ஸ் தானே. இதில் என்ன பெரிய தைரியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லையா இந்த விஷயங்களெல்லாம் நீ வெளியில் சொன்ன அப்படின்னா உனக்கு ஆபத்து. ஏன்னு கேட்டால் தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே ரேப் பண்ணி கொள்றவங்க இதுதான் இந்த கொடூரமானவங்க. அப்பேற்பட்ட சித்தாந்தத்தை மனநிலையை அவங்க மண்டை ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க, மதவெறி. அதனால் அதை பற்றி, அந்த மதத்தை பற்றி, அந்த சித்தாந்தவாதியை பற்றி, அவங்க கடவுளை பற்றி எதையும் சொல்லிடக்கூடாது. போராட்டம் பண்ணாலே போச்சு. இல்லை, சொந்த பிள்ளைகளையே கொள்றாங்க. ஆம்பளைகளாக இருந்தால் சித்திரவதை பண்ணி கொள்றாங்க, பெண் பிள்ளைகளாக இருந்தால் கற்பழித்து கொள்றாங்களாம். இப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்கள் நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கோமா இதுக்கு முன்னாடி? எதுக்குடா இதெல்லாம் செய்கிறீங்கன்னா மதத்தை காப்பாற்றணும் இவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் ஈரான்காரன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் தாண்டா அல்லாஹ்வினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்திலேயே. இந்த உலகம் முழுவதும் அந்த சித்தாந்தத்தை நாங்கள் இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் புகுத்தணும். அதுதான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய பணி. அதுக்காகத்தான் அல்லாஹ் எங்களை தெரிஞ்செடுத்துருக்கிறான். அதனால என்ன வேணாலும் நாங்கள் அதுக்காக செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த மாசாமணி போராட்டத்துக்கு போன ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சொந்த மகளையே இவ்வளோ பெரிய கமெண்ட், அவன் படிக்காமல் இருந்திருக்கோனா, அவ்வளோ பெரிய கமாண்டர், அவனுக்கு காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகாமல்
பார்க்காம இருந்திருப்பான், 4 பேரை பார்க்காம இருந்திருப்பான். சரி, அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் டிவி நிகழ்ச்சிகளை கூட பார்க்காம இருந்திருப்பான். ஒரு மனுஷங்கெல்லாம் எப்படி குடும்பமாக எப்படி இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, விளையாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க மதம் மட்டுமே இவங்களுடைய குறிக்கோள், தன்னுடைய மதம் வளரணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். இந்தா என் பொண்ணு இந்த மதத்துக்கு விரோதமாக எந்திரிச்சிச்சு, இந்தா ஜோலி முடிஞ்சு, நான் அவளை கற்பழிச்சிட்டேன். என்ன இதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியலையே. میدونین ما خودمون چه دردی کشیدیم از این پدرای سنگ دل، به زور سرمون چادر کردن، نماز گفتن بخون. முக்காடை போட சொல்லிட்டு நைட்டெல்லாம் துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்களாம். முக்காடை போட்டுட்டு நைட்டெல்லாம் இந்த ஒரு புஸ்தகம் இருக்குது, 7ஆம் நூற்றாண்டுல அந்த ஒரு புண்ணியவான் உண்டாக்குன புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நைட்டெல்லாம் ஓதிக்கிட்டே இருக்கணும், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சித்தவதை பண்ணியிருக்காப்புல. தன்னுடைய சொந்த பெண்களையும் கூட வந்து அவளுடைய தோழிகளையும் அதுக்கடுத்து கொடூரமாக கற்பழிச்சிருக்காப்புல. யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய தோழிகளை, தன்னுடைய அப்பன் தனக்கு முன்னாடி கற்பழிக்கிறான் அப்படிங்கிற அந்த கோரமான காட்சி, அந்த கேவலமான காட்சியை எப்படி அதை சகிக்கிறது? இந்த பொண்ணு வலி தாங்காமல் அந்த மனசு வேதனை, உடம்பு வேதனையை விட, அந்த கசையடி, அந்த சவுக்கால் அடித்த வேதனையை விட, இதில் எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்து விதவிதமாக சித்திரவதை பண்ணி கடைசியில் கற்பழித்து அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சி விட்டுருக்குறான். நைட்டும் பகலும் துவா செய்ய அப்படின்னு உயிரை வாங்கியிருக்கிறான் போல இருக்கு. அந்த பொண்ணு கத்துது, கதறுது. அப்போ இந்த பெண் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இப்போ மன்னிப்பு கேட்குது. அந்த மாசாமினி போராட்டத்தின் போது முதல்ல போராட்டம் பண்ணும்போது அந்த அடிச்சிருக்கிறான், ஏதோ செஞ்சுருக்கிறான். அப்புறம் திரும்பவும் இது என்ன செஞ்சுருக்கு, தன்னுடைய மதத்துக்குள்ளே போயிருக்கு. எனக்கு மதமே வேணான்னு சொல்லிட்டு போனது, அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க சித்திரவதை பண்ணதுனால என்னமோ திரும்பவும் மதத்துக்குள்ளே போயிருக்கு. இப்போ எனக்கு மதமும் வேணாம், அப்பனும் வேணாம், குடும்பமும் வேணாம் அப்படின்னு கத்துது, கதறுது. ஏதாவது ஒன்று என்னால் செய்ய முடியுமா, பழி வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனையில் கதறுது. அதை சொல்கிறத பார்த்தாலே அதிசயமாக இருக்கும். பாருங்க. அப்போ இவங்க அப்போ மட்டும் இல்லாமல் இந்த இவங்க அம்மாவும் அதே வேலை தான். சாதாரணமான வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். அதான் பிரிட்டனில் இருக்கிற ஒரு புண்ணியவதி கேட்டுச்சு, என்ன உன் புருஷன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவனுடைய வேலை, உன்னுடைய பிஸ்னஸா, அது அவனுடைய பிஸ்னஸ், நீ போய் அதில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு போதனை கொடுத்துச்சு. அப்போ இப்பேற்பட்ட மனநிலையில் உள்ள கேவலமான ஜென்மங்கள் இருக்கும் பொழுது காமன் சென்ஸாக சிந்திச்சு பார்க்குற இந்த பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. வேறு வழி இல்லாமல் உங்கள் அப்பனுக்காகவும் உங்கள் அம்மாவுக்காகவும் தான் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கான், பேசுதான். நான் முக்காடு போட்டிருக்கேன், என்கிட்ட என்னை குன்றுவாங்க அப்படின்னு. எனக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா நான் அவனை கொன்றுவேன், அவங்க அப்பனை கொன்றுவேன், என்ன முன்னால் முடியலை அப்படின்னு சொல்லுது, கத்துது. பாவம் 2 தடவை சூசைட் பண்ண வேற முயற்சி பண்ணியிருக்கு. خودکشی کردم ولی ناموفق بود، به خاطر مادرم نجاتم داد. نمیتونستم از بچگی این இந்த பொண்ணால் எதுக்காக தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்கு அப்படின்னா, அவங்க அப்பன் இவளுக்கு செஞ்சதை, அந்த அவமானத்தை, அந்த கேவலத்தை, அந்த அசிங்கத்தை இவளால் தாங்கி கொள்ள முடியலை. யோசிச்சு பாருங்க, சொந்த அப்பன் தன்னுடைய ரத்தத்தை கற்பழிக்கிறான். அந்த பொண்ணால் எப்படி தாங்கிக் கொள்ளும், எப்படி சாப்பிடும், எப்படி தூங்கும், என்ன மனசே மொத்தமாக கைவிட்டு போய் அப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள்ளே இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு பேசுது. அதாவது அந்த அசிங்கத்தை, அவமானத்தை என்னால் தாங்கிக்கிற முடியலை அப்படின்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அந்த கேவலத்துக்கு, அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து ஊதுற இந்த கேவலமான புண்ணியவதிகள்லாம் இருக்குது. அதுகளுக்கு நடந்தால் தான் அப்போ தான் இவளுக்கு புத்தி வரும். அதான் ஒரு ஆம்பளை 7, 8 கல்யாணம் பண்ணிக்கிறதையும், பச்சை குழந்தைகளை கிழடைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதையும் எத்தனையோ பேர் ஆதரிக்கிறாங்களே. அதை ஆதரித்து வேற வீடியோ வேற போடுதுங்களே. அதுவும் பார்த்தா பெரிய பெரிய படிப்பாளிகளாக தான் இருக்குது, யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கு. கடைசியில் எப்படி இந்த சித்தாந்தத்துக்குள்ளே இதுக்கு மாட்டுச்சுங்க அப்படின்னு புரியலை. இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை அவங்க அப்பே செஞ்சுருக்கிறான். اینا همه خانواده‌شون مثل شبخانی نیستن، همه اونطوری با بچه‌هاشون رفتار نمی‌کنن. این نیروی سرکوبگر همین امروز اون باتومه تو بذار کنار، برو پیش مردم، من بچه اونا. நான் அவன் சொந்த ரத்தமாச்சேன்னு, அவனுடைய குழந்தையாச்சே, என்னை எப்படி அவன் இப்படி கீழ்த்தரமாக செய்யலாம் அப்படின்னு இந்த பெண்ணு கதறுது. من با اون نون حروم اون بزرگ شدم، شهر بر من.
சொல்லுது, இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுக்கு, இப்படிப்பட்ட ரத்தத்தில் நான் பிறந்ததுக்கு, அவங்க கொடுத்த அந்த பிரெட்டை தின்னதுக்கு எனக்கு வெக்கம், மானக்கேடு, அவமானமாக இருக்குது அப்படிங்குது. அப்படிப்பட்ட அப்பனுக்கு ரத்தத்தில் பிறக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். இவங்க கொடுத்த சோத்தை வேற நான் தின்னனே, இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கனே அப்படின்னு இது ரொம்ப வேதனைப்படுது. تو گناهی نداری دخترم، تو خودت قربانی. அதான் அவர் சொல்கிறப்ப, உன் மேலே எந்த குத்தமும் இல்லை, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ உன்னை நீயே அழைச்சிக்காத அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு. و درود به شجاعتت. அதான் விஷயம். நான் உன்னுடைய நிலைமையில் இருந்தால் நான் ஏதாவது செய்வேன் அப்படிங்குது. இப்போ என்னதான் இவங்க செய்வாங்க பாவம். அந்த அளவுக்கு மனசு ஃபுல்லாக பழி வாங்குற, அந்த அப்பனை பழி வாங்குற பேரி, அந்த சித்தாந்தத்தை பழி வாங்குற பேரி அந்த பிள்ளைக்கு. அதனால தான் சொல்லுது பாருங்க, உன் நிலைமையில் நான் இருந்தால் ஏதாவது நான் செய்வேன் அப்படின்னு. அதனால தான் இந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக, இந்த கேவலங்களுக்கு விரோதமாக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். ஐயோ இதையெல்லாம் சொன்னால் அவங்க சவிப்பாங்க ப்ரோ, அசிங்கமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க ப்ரோ அப்படின்னு என்னென்ன சொல்லுவாங்க. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க ப்ரோ அப்படிமாங்க. இந்த கேவலங்களை, இந்த பிசாசு தன்மையை நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா பிசாசு என்ன செய்வான்? முடிஞ்ச வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசுவான், அவமானப்படுத்த முயற்சி செய்வான், கேவலப்படுத்த முயற்சி செய்வான். முடியாத பட்சத்துக்கு வெறி ஏறிச்சு அப்படின்னா ஏதாவது விதத்தில் கொல்ல, எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா கொல்ல தான் பார்ப்பான். அது பிசாசு குணம். இது கேவலமாச்சே, இது அசிங்கமாச்சே அப்படிங்கிறது அந்த புத்தி அவனுக்கு இல்லையே. அதை சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் இப்போ பெரிய விஷயம். வேற வழியில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். 100 ஆணுக்கும் 100 பெண்ணுக்குமா புரியாமல் போயிடும். அதான் அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, உங்கள் நிலைமையில் நான் இருந்தேன்னா ஏதாவது செய்வேன் அப்படின்னு. என்ன செய்யறது؟ داری کاری میکنی، این همین تماست بزرگترین کاری بوده که انجام دادی. تو کار بزرگی، تو خیلی شجاعی. கால் பண்ணதே பெரிய விஷயமா, இவ்வளோ தைரியமாக எப்படி ஏன்னு கேட்டால், இந்த எப்படியும் இந்த விஷயத்தை அவங்க அப்பையும் பார்த்துருப்பான். இந்த பொண்ணு இன்னும் வரைக்கும் உயிரோடு விட்டுருப்பானா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த பெண்ணுக்காக, இந்த ஃபாத்திமா அப்படிங்கிற ஈரானில் இருக்கிற அந்த பெண்ணுக்காக தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஒரு வேளை உயிரோடு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அதுக்கப்புறம் அவளை பாதுகாக்கணும். இந்த மாதிரியான கேவலமான ஜென்மங்கள்ட்ட இருந்து, சித்தாந்தவாதிகள்ட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பெண்ணை உங்கள் ஜெபத்தில் நினச்சிக்கங்க. همیشه به ما گفت در این خاندان بد بودن، ظلم بودن، ظالم بودن، ولی چشم باز کردم دیدم نه، واقعیت چیز دیگه است. அதான் இது ஃபோனில் வேறு லைனில் வேற ஒரு ஆளோட இதையும் பேசிக்கிட்டு இருக்கு, இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கு. தனக்கு நடந்த விஷயத்த வேற ஒரு சொந்தக்காரங்கள்கிட்டையும் சொல்லுது, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் சொல்லுது, கடைசியாக இவங்ககிட்டையும் சொல்லுது. ஏன்னு கேட்டால் இவங்க அப்பன் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறான். இவன் இந்த சித்தாந்தத்தை குறித்து 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை குறித்து நினச்சது ஒன்று, ஆனால் அதனுடைய ரியாலிட்டி வேற. அது அந்த பொண்ணு சொல்லுது. அப்பனும் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் அதே நிலைமையில தான் அவங்க அப்பனோட ஒத்து போய் இவளை சித்திரத்தை பண்ணுதான். دارن مدام زنگ میزنن به فک و فامیل، التباس میکنن با دلارهای زیاد که بیاین جزو نیروی سرکوب گشتین، اعتراضات رو خاموش کنین. نمیان، میترسن، خیلی ریزش کردن. فاطمه از مردم ترسیدن؟ هوشیار باشین مردم، من دارم بهتون میگم. அந்த சித்தாந்தவாதிகளுடைய கை முழுசும் ரத்தம் தானா, பாவி மக்களுடைய ரத்தம் தான். ரத்தம் குடிச்சு அப்படி என்ன தான் உன் மதத்தை நீ வளர்க்க போகிற அப்படி செஞ்சு, அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிற. ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. فاطمه جانم تماس رو قطع نکن، اجازه بده من همکارانم پشت خط با تو باشن و اجازه بده من اسمم فاطمه نیست. அந்த பொண்ணு தன்னுடைய உண்மையான பேரை வேற சொல்லு. الان هیچی نمیخواد بگی، الان هیچی نمیخواد بگی فاطمه. گوهر عشقیم، من فهمیدم، من نیکام. تو عزیز دلی، تو شجاعی، تو شیرزنی. تلفنی که کردم من شاید بدارم منو بکشه، شاید بفهمد، شاید نمیدونم، من هیچ امنیت جانی ندارم چون برام پیش اومد. من رفتم اعتراض کردم، پشت مهسا بودم، چرا اون دختر شهرستانی بود، مهمون ما بود، چرا کشتنش؟ منو گرفتم بردم خیابون وزارت اطلاعات وزرا. اگه بشناسین چه جاییه، با چه جور تحقیر با ما رفتار کردم. بعد که فهمیدم که منو آزاد کردن، دوستان به من
رنگ بر من و همون دوستم تو اون زندان تجاوز شد. இவளோட வந்த பெண்களை அநியாயமாக ஜெயிலையே ரேப் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் ரேப் பண்ணிவிட்டு கடைசியில் இவங்க அப்பன் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். வந்து இவன் வீட்டில் வச்சு எத்தனை நாள் வச்சுருந்தான்னு தெரில, வச்சு அந்த பிள்ளைகளை இவன் கண்ணு முன்னாடி கற்பழிச்சிருக்கிறான். ஏற்கனவே அவங்க ஜெயிலில் வேறு கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் இவன் கூட்டிகிட்டு கொண்டு வந்து கற்பழிச்சிருக்கிறான் அந்த பெண்களை. கடைசியில் தன்னுடைய சொந்த மகளையே கற்பழிச்சிருக்கான். அந்த கேவலமான ஜென்மம். இப்போ இந்த பொண்ணு உயிரோடு இருக்கா என்னன்னு தெரில. இது ஜனவரி 15ஆம் தேதி 2026 நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. இருந்தாலும் ஒருவேளை இந்த பொண்ணு உயிரோடு இருந்துச்சுன்னா எப்படியாவது காப்பாற்றப்படணும். அதனால தயவு செஞ்சு இதை பார்க்குற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.